வெல்கம் டு திஸ் மேத்ஸ் கிளாஸ். 7th ஸ்டாண்டர்ட் 5th சாப்டர் parallel and intersecting lines தான் லேர்ன் பண்ண போகிறோம். 5.1 across the line. இந்த சாப்டரில் வந்து பிளெயின் சர்ஃபேஸில் இருக்கிற லைன்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேபிள் டாப், பீஸ் ஆஃப் பேப்பர், பிளாக் போர்டு, புல்லட்டின் போர்டு எல்லாமே பிளெயின் சர்ஃபேஸோட எக்ஸாம்பிள் தான். When a pair of lines meet each other at a point on a plane surface, we say that the lines intersect each other. ஒரு பிளேனில் வந்து 2 லைன்ஸ் இருக்குது. இது ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது அப்படின்னா the lines வந்து intersect at each other சொல்லுவோம். இதுதான் intersecting lines. How many angles do they form? In figure 5.2 where line L intersects line M, we can see that 4 angles are formed. இங்கே வந்து லைன் L இருக்குது, இங்கே வந்து லைன் M இருக்குது. இதுக்கு இடையில வந்து எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது? ஏ ஒரு ஆங்கிள், அடுத்து பி, சி, டி, இந்த 4 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கேன் 2 straight lines intersect at more than 1 point? 2 லைன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. 2 straight lines can meet at 1 point. 2 straight லைன் வந்து ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ண முடியும். If they don't meet, they are parallel. சப்போஸ் அது மீட் பண்ணலை அப்படின்னா அது வந்து parallel lines ஆகிடும். If they meet at many points, they are the same line. இப்போ அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய பாயிண்ட்ஸில் வந்து மீட் பண்ணால் அது வந்து சேம் லைனாக தான் இருக்க முடியும். ஆக்டிவிட்டி 1. ஒரு பிளெயின் ஷீட் ஆஃப் பேப்பரில் இப்போ 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஆங்கிளை ப்ரொடெக்டர் வச்சு மெஷர் பண்ணணும். இதை மாதிரியே ஒரு 4 pairs ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ப்ரொடெக்டர் வச்சு எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். என்ன பேட்டர்ன் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க இந்த ஆங்கிள்ஸில்? இப்போ 5.2ல் வந்து ஆங்கிள் ஏ வந்து மெஷர் பண்ணால் 120 டிகிரி இருக்குது. மெஷர் பண்ணாமே ஆங்கிள் பி என்னன்னு சொல்ல முடியுமா? ஆங்கிள் ஏயும் பியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஏ வந்து 120 டிகிரியை மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை மெஷர் பண்ணாமல் என்ன சொல்லலாம்? 180 மைனஸ் 120 தட் இஸ் 60 டிகிரின்னு சொல்லிடலாம். இப்போது ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் கன்சிடர் பண்ணணும். இப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே தான் இருக்குது. அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சி ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ இப்போ ஆங்கிள் சி என்னவாக இருக்கும்? இது வந்து 60 டிகிரியாக இருந்தால் ஆங்கிள் சி வந்து 180 மைனஸ் 60 டிகிரி 120 டிகிரி ஆயிரும். இப்போ ஆங்கிள் சி அண்ட் டியை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போ இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஸோ சி வந்து 120 டிகிரியாக இருந்தது அப்படின்னா ஆங்கிள் டி வந்து 180 மைனஸ் 120 டிகிரி 60 டிகிரி ஆகுது. நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சியும் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்குது. When 2 lines intersect each other and form 4 angles labeled A, B, C and D as in figure 5.2, then angle A, C are equal, angle B and D are equal. The opposite angles வந்து ஈக்குவலாக இருக்குது. Is this always true for any pair of intersecting lines? எனி பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு வந்து இது வந்து ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏயோட டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதை வந்து அசியூம் பண்ணாமலேயே இதை ஜென்ரலைஸ் பண்ண முடியும் இந்த இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு. எதனால் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து 180 டிகிரி. ஆங்கிள் ஏயும் பியும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. ஏன்னா அது ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது ரெண்டும் சேர்ந்து. ஸோ இது வந்து 180 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஏயும் டியும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. எதனால்? அது ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்கிறதுனால. angle A plus B is equal to angle A plus D is equal to 180 degree. Angle Bயும் angle Dயும் equal ஆயிடுது. Hence angle B and D are always equal. இதே மாதிரி angle Bயும் angle Aயும் சேர்ந்து straight angle make பண்ணுது. angle Bயும் angle Cயும் சேர்ந்து straight angle make பண்ணுது. அதனால் angle B plus A is equal to angle B plus C is equal to 180 degree. இதனால் என்ன ஆயிடுது? angle Aயும் angle Cயும் equal ஆயிடுது. So angle A and C must be equal. இந்த 2 இன்டர்செக்டிங் லைனாலேயும் மேக் ஆகிற அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை வந்து லீனியர் பேர்ஸ்னு சொல்லுவோம். லீனியர் பேர்ஸ்னாலே அது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கணும். 2 இன்டர்செக்டிங் லைனால் மேக் ஆகிற அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸை வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சொல்லுவோம். இதையும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லி நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா? இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷனை தான் நம்ம ப்ரூஃப் இன் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். List all the linear pairs and vertically opposite angles you observe in figure 5.3. இங்கே இருக்கிற லீனியர் பேர் ஆங்கிள்ஸும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸையும் நம்ம வந்து எழுதணும். இப்போ லீனியர் பேர்ஸ் வந்து எதெல்லாம்? ஆங்கிள் ஏபி எழுதலாம். ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி. அடுத்து வந்து
ஆங்கிள் பியும் ஆங்கிள் சி எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி எல்லாமே லீனியர் பேர் தான். இதனால் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் சேர்ந்து 180 டிகிரி மேக் பண்ணுது. அடுத்து ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் டி. ஸோ ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் டி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் ஏ. 4 பேர்ஸ் இருக்குது, லீனியர் பேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேர்ஸ் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். பேர்ஸ் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஆங்கிள் பியும் ஆங்கிள் டி. ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி ரெண்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இது ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி. ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி. இந்த 2 பேர்ஸ் இருக்குது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஜாமெட்ரி. இப்போ ஏதாவது லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் எடுத்து அதை ஆட் பண்ணி பார்த்தா அது 180 டிகிரி வராமல் இருக்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை வந்து மெஷர் பண்ணும்போது அது அன்ஈக்குவலாக இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம். இது எதனால் வருது அப்படின்னா நம்ம வந்து ப்ரொடெக்டரை வந்து இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸு. அதே மாதிரி திக்னஸ் ஆஃப் த லைனுக்கு வந்து திக்னஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திக்னஸ் இல்லாமல் லைன் ட்ரா பண்ணுறது வந்து கஷ்டம். இதனால தான் இந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் வருது. மெஷர்மெண்ட்ஸை விட நம்ம ரீசனிங் வச்சு தான் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மெஷர்மெண்ட்டை வந்து எக்ஸாக்டாக வரலைன்னா கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் வந்து வரும். அதனால தான் இதோட அப்ளிகேஷனை வந்து இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் ஃபிசிக்ஸ், ஆர்ட், இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 5.2 பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். Can you draw a pair of intersecting lines such that all 4 angles are equal? இப்போ 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ ஃபிகர் அவுட் வாட் வில் பி த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்? அப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 2 லைன் வந்து 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இன்டர்செக்டிங் லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து 90 டிகிரி இருக்கும். எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரி இருக்கும். If 2 lines intersect, all 4 angles are equal, then each angle must be right angle. Perpendicular lines are a pair of lines which intersect each other at right angle. Perpendicular lines என்னது? இந்த லைனும் இந்த லைனும், இந்த 2 லைன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது, 90 டிகிரி ஆங்கிளில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த 2 லைனையும் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் சொல்லலாம். இது வந்து L, இது M. We can say that lines L and M are perpendicular to each other. 5.3 between lines. இப்போ ஃபிகர் 5.5ல் கொடுத்துருக்கிற எல்லா லைன் செக்மெண்ட்ஸும் எந்த வேலை வந்து ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுது இல்லை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத அப்ராப்ரியேட் மேத்தமெட்டிக்கல் வேர்டில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஜி அண்ட் எஃப்ஹெச் மீட் அட் த எண்ட் பாயிண்ட் எஃப். இது ரெண்டுக்கும் இடையில மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 115.3 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. Line segment FG and FH meet at the end point F at an angle 115.3 degree. SG அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டையும் யூவிங்கிற லைன் செக்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற கேப்பை விட இங்கே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ லைன் செக்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சம் பாயிண்டில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணும். இப்போ ஓபி அண்ட் கியூஆர் இந்த 2 லைன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த 2 லைன்ஸ் வந்து மீட் ஆகாது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்த 2 லைன்ஸும் வந்து மீட் பண்ணாது, இல்லை இன்டர்செக்ட் பண்ணாது. ஏபி அண்ட் சிடி ஆர் இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஐஜே அண்ட் எம்எல் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ் மீட் அட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் எஸ்டி அண்ட் யூவி லைக்லி டு மீட் இஃப் தே ஆர் எக்ஸ்டெண்டட். எஸ்டியும் யூவியும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது மீட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. லைன் செக்மெண்ட்ஸ் எஸ்ஜி அண்ட் யூவி ஆர் லைக்லி டு மீட் வென் எக்ஸ்டெண்டட் பிகாஸ் தே ஆர் நாட் பேரலல். இதை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து இந்த 2 லைனும் நாட் பேரலல். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம். ஆர் லைன் செக்மெண்ட் ஓபி அண்ட் கியூஆர் லைக்லி டு மீட் இஃப் தே ஆர் எக்ஸ்டெண்டட். ஓபி அண்ட் கியூஆர் இந்த 2 லைன் செக்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, லைன் செக்மெண்ட்ஸ் ஓபி அண்ட் கியூஆர் வில் நாட் மீட் வென் எக்ஸ்டெண்டட் பிகாஸ் தே ஆர் பேரலல். இது பேரலாக இருக்கிறதுனால இது மீட் ஆகாது. த்ரூ அவுட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லைன்ஸ் வி நோட்டீஸ் அரவுண்ட் அஸ். நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற எல்லா லைன்ஸும் வந்து இது இன்டர்செக்ட் ஆகுமா? எந்த லைன் எடுத்துட்டாலுமே அது வந்து இன்டர்செக்ட் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் தான்.
அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கு இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகாது, பேரலாக தான் இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸை தான் நம்ம பேரல் லைன்ஸ் சொல்லுவோம். Parallel lines are a pair of lines that lie on the same plane and do not meet however far we extend them at both ends. Parallel linesங்கிறது சேம் பிளேனில் இருக்கிற ரெண்டு லைன்ஸ், அது போத் எண்டில் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது வந்து மீட் பண்ணவே பண்ணாது. நேம் சம் பேரல் லைன்ஸ் யூ கேன் ஸ்பாட் இன் யுவர் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் வந்து எதெல்லாம் பேரலாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். இப்போது பேரலல் லைன்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் இன் ஆர்ட் ஒர்க் அண்ட் ஷேடிங். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் அண்ட் ஷேடிங் நிறைய பேரல் லைன்ஸு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், விச் பேர்ஸ் ஆஃப் லைன்ஸ் அப்பியர் டு பி பேரலல் இன் ஃபிகர் 5.6 பிலோ. இந்த ஃபிகர் 5.6ல் வந்துட்டு எந்தெந்த லைன்ஸ்லாம் பேரலாக இருக்குதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஏ எடுத்துக்கலாம். இதுக்கு பேரலாக இருக்கிறது என்னது? ஐ இருக்குது. ஸோ ஏ அண்ட் ஐ சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏ அண்ட் ஹெச் சொல்லலாம். ஸோ ஏ அண்ட் ஹெச், ஐ அண்ட் ஹெச் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிற லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு பேரலாக இருக்க லைன் வந்து ஜிங்கிற லைன். ஸோ சி அண்ட் ஜி. நெக்ஸ்ட் பிங்கிற லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு பேரல் லைன் வந்து இ. ஸோ பி அண்ட் இ. நெக்ஸ்ட் டிங்கிற லைன் எடுத்துக்கலாம். இதுக்கு பேரலாக இருக்கிறது வந்து எஃப். டி அண்ட் எஃப். 5.4 parallel and perpendicular lines in paper folding. Activity. Take a plain square sheet of paper. ஒரு plain square sheet of paper வந்து எடுத்துக்கணும். How would you describe the opposite edges of the sheet? இப்போ இந்த ஆப்போசிட் எட்ஜஸை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? இதில் ஆப்போசிட் எட்ஜஸ் வந்து இதுதான். இந்த ரெண்டு எட்ஜஸும் எப்படி இருக்குது? parallel to each other. They are parallel to each other. How would you describe the adjacent edges of the sheet? adjacent edges எதெல்லாம்? இதுவும் இதுவும். இப்போ இந்த ரெண்டும் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்? The adjacent edges are perpendicular to each other. They meet at a point. They form right angle. இந்த adjacent edges வந்து right angle மேக் பண்ணுது. Next, fold the sheet horizontally in half. A new line is formed. இதே ஸ்கொயர் ஷீட்டை வந்து ஹரிசாண்டலாக அப்படி ஃபோல்டு பண்ணணும். அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தா இதில் ஒரு க்ரீஸ் கிடைக்கும். மொத்தம் எட்ஜஸையும் சேர்த்து 3 லைன்ஸ் வந்து கிடைக்கும். How many parallel lines do you see now? How does the new line segment relate to the vertical side? இப்போ எத்தனை parallel lines இருக்குது? எட்ஜஸையும் சேர்த்து 3 parallel lines இருக்குது. How does the new line segment relate to the vertical side? The new horizontal line is perpendicular to the vertical sides. vertical sidesங்கிறது எது? இதுதான் vertical sides. அப்போது நியூவாக ஃபார்ம் ஆன ஹரிசாண்டல் லைன் வந்து வெர்டிக்கல் சைட்ஸ்க்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். மேக் ஒன் மோர் ஹரிசாண்டல் ஃபோல்ட் இன் த ஃபோல்டட் ஷீட். ஹவு மெனி பேரல் லைன்ஸ் டூ யூ சீ நவ்? இப்போ திருப்பியும் அகெயின் வந்து ஒன் மோர் ஃபோல்டு பண்ணுறோம். ஸோ ஃபோல்டு பண்ணால் எத்தனை லைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 3 க்ரீசஸ் ஃபார்ம் ஆகும். 1 2 3. எட்ஜஸ் வந்து 2 இருக்குது. டோட்டல் 5 லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். எத்தனை பேரல் லைன்ஸ் இருக்குது? 5 பேரலல் லைன்ஸ். What will happen if you do it once more? How many parallel lines will you get? Is there a pattern? Check if the pattern extends further. If you make another horizontal fold. இப்போ ஒன் மோர் டைம் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா எத்தனை க்ரீசஸ் கிடைக்கும் அப்படின்னா 7 க்ரீசஸ் கிடைக்குது. 2 எட்ஜஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 9 லைன்ஸ் கிடைக்கும். 9 parallel lines கிடைக்குது. இதாவது பேட்டர்ன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு ஹரிசாண்டல் ஃபோல்ட் பண்ணாலும் அதே பேட்டர்ன் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிடச்சிருக்க வந்து லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 3 5 9 எக்ஸெட்ரா. ஃபஸ்ட்டு ஃபோல்டுக்கு 3 கிடைக்குது, செகண்ட் ஃபோல்டுக்கு 5, தேர்ட் ஃபோல்டுக்கு 9. அப்போ இதை வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2n + 1 வந்து கிடைக்குது பேட்டர்ன். அப்படின்னா இப்போ n = 1 இருந்தால் 2n + 1 that is 2 + 1 3. n = 2 இருந்தால் 2² + 1 that is 4 + 1 that is equal to 5. n = 3 இருந்தால் 2³ + 1 that is 8 + 1 the value is 9. சப்போஸ் இதை அடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணால் நமக்கு வந்து லைன் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா if we make one more horizontal fold we'll get 17 parallel lines. ஸோ பேட்டர்ன் வந்து என்னது? பேட்டர்ன் இஸ் 2n + 1 n = 4 2 + 4 + 1
that is 16 plus 1 17. இந்த பேட்டர்ன் வந்து எல்லா ஃபோல்ட்ஸ்க்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. மேக் எ வெர்டிக்கல் ஃபோல்டு இன் த ஸ்கொயர் ஷீட். ஏற்கனவே ஃபோல்டு பண்ணியிருந்ததில் வந்து வெர்டிக்கல் ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி வெர்டிக்கல் ஃபோல்டு பண்ணணும். இப்போ வெர்டிக்கல் க்ரீஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வெர்டிக்கல் க்ரீஸ் கிடைக்கும். இந்த வெர்டிக்கல் க்ரீஸ் வந்து ப்ரீவியஸ் ஹரிசாண்டல் லைனுக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்கும். திஸ் நியூ வெர்டிக்கல் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ப்ரீவியஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து fold the sheet along a diagonal. Can you find a fold that creates a line parallel to the diagonal line? இதுதான் வந்து ஸ்கொயர் ஷீட்டுன்னு எடுத்துக்கலாம். ஒரு டயக்னலாக வந்து ஒரு க்ரீஸ் மேக் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு பேரலாக ஃபோல்டு பண்ணி ஒரு க்ரீஸ் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் பாசிபிள். ஸோ த ஆன்சர் இஸ் எஸ். இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது. டேக் ஏ ஸ்கொயர் ஷீட் ஆஃப் பேப்பர், ஃபோல்ட் இட் இன் த மிடில் அண்ட் அன்ஃபோல்ட் இட். ஒரு ஸ்கொயர் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும். அதை வந்து ஃபோல்டு பண்ணி அன்ஃபோல்டு பண்ணி பார்த்தானா இங்கே ஒரு க்ரீஸ் வந்து மேக் ஆகிருக்கும். எட்ஜஸோடு சேர்த்து மொத்தம் 3 பேரலல் லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதையும் ஃபோல்டு பண்ணி 3 க்ரீசஸ் மேக் பண்ணிக்கணும். டோட்டல் 5 லைன்ஸ் இருக்குது எட்ஜஸோடு சேர்த்து. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, fold the top right and bottom left corners onto the crease line to create triangles. டாப் ரைட் இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல டாப் ரைட்லேயும் பாட்டம் லெஃப்ட்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கார்னரை வந்து ஃபோல்டு பண்ணி இந்த க்ரீஸ் லைனுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் அந்த க்ரீஸ் லைனுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் ஷுட் நாட் கிராஸ் த க்ரீஸ் லைன்ஸ். இந்த க்ரீஸ் லைன்ஸை தாண்டி போகக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி மேக் பண்ணிக்கணும். ஆர் ஏபிசி ஆர் பேரலல் டு பிக்யூஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஒய் ஆர் ஒய் நாட். இதில் இருக்கிற ஏ இஸ் பேரலல் டு பி and B is parallel to Q and C is parallel to R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனாலன்னு கேட்டிருக்காங்க. A is parallel to P எதனாலனா இது ரெண்டுமே இந்த க்ரீஸ் மேலே, அதாவது நியூ வெர்டிக்கல் லைன்ஸ் மேலே இருக்குது. சின்ஸ் நியூ வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் பேரல், இந்த ரெண்டும் பேரல் ஆகிடும். இப்போ B is parallel to Q எதனால் அப்படின்னா, B and Q லைன் வந்து perpendicular to vertical lines. இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் பேரலாக இருக்கிறதுனால இதுவும் பேரலாக இருக்கும். சி இஸ் பேரலல் டு ஆர். இந்த சியும் ஆரும் பேரல்னு சொல்கிறாங்க. எதனால்? சப்போஸ் நம்ம இங்கே வந்து ஒரு டயக்னல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டுமே டயக்னலுக்கு பேரலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் பேரலல்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நொட்டேஷன்ஸ். ஒரு பேர் ஆஃப் பேரல் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இதுவே 2 sets ஆஃப் பேரல் லைன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க்லேயும் செகண்ட் ஒன்னை வந்து டபுள் ஏரோ மார்க்லேயும் மார்க் பண்ணணும். 2 லைன்ஸ் பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா அதுக்கு இடையில வந்து ஸ்கொயர் மாதிரி ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணணும். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், ட்ரா சம் லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ் கிவன் ஆன் த டாட் பேப்பர் ஃபிகர் 5.10. இப்போது இங்கே டாட் பேப்பரில் கொடுத்துருக்கிற லைன்ஸுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த லைனுக்கு ட்ரா பண்ணலாம். தட் இஸ் இது வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைன். So this is 90 degree, 90 degree. Next question. In figure 5.11, mark the parallel lines using the notation given above. Single arrow, double arrow, etc. Mark the angle between perpendicular lines with a square symbol. First shape எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 90 டிகிரி. இதில் parallel lines எதெல்லாம் அப்படின்னா இந்த லைனும் parallel lines. இந்த மாதிரி மார்க் பண்ணலாம் parallel lines. இன்னொரு செட் ஆஃப் parallel lines இருக்குது. அதை டபுள் ஆரோ மார்க்கில் மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் எடுத்துக்கலாம். இதில் வந்து பேரலல் லைன்ஸ் வந்து இந்த ரெண்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இருக்குது. செகண்ட் செட் ஆஃப் பேரலல் லைன்ஸை டபுள் ஆரோ வந்து யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ரைட் ஆங்கிள் இல்லை. நெக்ஸ்ட்டு ஷேப்பில் வந்து பேரலல் லைன்ஸ் வந்து இந்த 2 இருக்குது. நெக்ஸ்ட் செட்டு வந்து இந்த 2 பேரலல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து 3 மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 பேரலல். நெக்ஸ்ட்டு ஷேப்பில் ரைட் ஆங்கிள் இருக்குது. திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். பேரல் லைன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஷேப்பில் இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ பேரல் லைன் மார்க் பண்ணலாம். இது 2 பேரலல் லைன்ஸ். திஸ் 2. இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ். ஏ, how did you spot the perpendicular lines? எப்படி இதுதான் perpendicular lines find out பண்ணுறது? By observing, we can spot perpendicular lines
if they meet at 90 degree angle. 90 degree angle இருந்ததுன்னா they are perpendicular. How did you spot the parallel lines? எப்படி parallel lines இதை சொல்கிறது? By observing, we can spot parallel lines if they never intersect at any point and are equally apart. அதாவது இந்த ரெண்டு லைன்ஸுமே எங்கேயுமே வந்து இன்டர்செக்டும் ஆகாது, ரெண்டு லைன்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். Third question, in the dot paper following, draw different sets of parallel lines. The line segments can be of different lengths but should have dots as end points. நிறைய different parallel lines draw பண்ணணும். டாட் பேப்பரில் டிஃப்ரெண்ட் லென்த்தில் ட்ரா பண்ணணும். ஆனால் லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து எண்டில் வந்து டாட்ஸ் வந்துருக்கு. இந்தமாதிரி டாட் பேப்பரில் வந்து பேரல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். எண்ட் பாயிண்ட்ஸில் வந்து டாட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய செட்ஸ் ஆஃப் பேரல் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஃபோர்த் ஒன், யூஸிங் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹவு பேரல் லைன்ஸ் லுக், ட்ரை டு ட்ரா லைன்ஸ் பேரல் டு த லைன் செக்மெண்ட்ஸ் ஆன் திஸ் டாட் பேப்பர். கொடுத்துருக்க லைன்ஸ்க்கு வந்து பேரல் லைன் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ ஏக்கு வந்து இதை ட்ரா பண்ணலாம், பிக்கு வந்து இந்த லைன் ட்ரா பண்ணலாம் பேரல் லைன், சிக்கு வந்து திஸ் லைன் ட்ரா பண்ணலாம், டிக்கு வந்து இந்த லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ ஈக்கு வந்து ட்ரா பண்ணணும், எஃப்க்கு, ஜிக்கு, ஹெச்க்கு இந்த மாதிரி பேரல் லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. Did you find it challenging to draw some of them? Yes, few of them. Which ones? இப்போ ஏ, பி, சி, டி வந்து பேரல் லைன்ஸ் ஈஸியாக ட்ரா பண்ணியாச்சு. இஎஃப்ஜி, ஹெச் இந்த நாளுமே அந்த டாட்ஸ் மேலே இல்லாதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா இஎஃப்ஜி அண்ட் ஹெச். How did you do it? Parallel lines are drawn by keeping them the same distance apart. எப்படி பேரல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி கீப்பப் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் கொஷின், இன் ஃபிகர் 5.13, which line is parallel to A, line B or line C? How do you decide this? இப்போது ஏக்கு வந்து பேரலாக சி இருக்கா பி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது ஏக்கும் சிக்கும் தான் சேம் டிஸ்டன்ஸ் கீப்பப் ஆகுது. சி தான் வந்து ஏக்கு வந்து பேரலாக இருக்குது, நாட் பி. லைன் ஏ அண்ட் லைன் சி ஆர் பேரலல் சின்ஸ் தே நெவர் மீட் அண்ட் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவலி அப்பார்ட். லைன் ஏ அண்ட் லைன் சி தான் வந்து எங்கேயுமே மீட் பண்ணாது, எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மீட் பண்ணாது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து அப்பார்ட் ஆகிருக்கு. அதனால் ஏ அண்ட் சி தான் பேரலல் லைன்ஸ். 5.5 டிரான்ஸ்வர்சல்ஸ். இப்போது எல் அண்ட் எம் அப்படிங்கிற 2 லைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம், பேர் ஆஃப் லைன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது டீங்கிற ஒரு லைன் வந்து இந்த எல்லையும் எம்மையும் இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த டீயை தான் நம்ம வந்து டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். லைன் டி இன்டர்செக்ட்ஸ் லைன் எல் அண்ட் எம், டி இஸ் கால்ட் டிரான்ஸ்வர்சல். இந்த லைன் டி வந்து இந்த எல் எம் ரெண்டு லைனையும் இன்டர்செக்ட் பண்ணுறதுனால எத்தனை ஆங்கிள்ஸ் வந்து மேக் ஆகுது அப்படின்னா 8 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஆல் 8 ஆங்கிள்ஸ் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஒய் ஆர் ஒய் நாட்? இந்த மாதிரி 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த 8 ஆங்கிள்ஸும் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குமா, அப்படி இல்லைன்னா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 3. அது ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும். அடுத்து ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 4, ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 4. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 5வும் ஆங்கிள் 7, ஆங்கிள் 5 அண்ட் ஆங்கிள் 7. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 6 அண்ட் அண்ட் ஆங்கிள் 8. 4 பேர் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் நமக்கு தெரியும். 8 ஆங்கிள்ஸும் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. நோ, ஆல் 8 ஆங்கிள்ஸ் cannot be different. Vertically opposite angles are equal. So only 4 different angles are possible. 8 ஆங்கிள்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியாது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் தான் பாசிபிள். வாட் அபவுட் 5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்? 5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், 4 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்குது. எப்படினாலும் 5th ஆங்கிள் வந்து ஒரு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வந்து 5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. சின்ஸ் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 3 ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், they are equal. Are there other pairs of vertically opposite angles? We can see that there are a total of 4 pairs of vertically opposite angles. அதான் எழுதியிருக்கிறோம். And in each pair the angles are equal to each other. When a transversal intersects 2 lines, it forms 8 angles with a maximum of 4 distinct angle measures. ஒரு 2 லைனை வந்து
ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து கட் பண்ணுது அப்படின்னா அதில் வந்து 8 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். எதனால வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால 4 டிஸ்டிங்க்ட் ஆங்கிள் மெஷர்ஸ் தான் இருக்கும். 5.6 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த டிரான்ஸ்வர்சல் T வந்து எல்ங்கிற லைனையும் எம்ங்கிற லைனையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது 2 செட்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணுது. இந்த எல்ங்கிற லைனில் இருக்கிற ஆங்கிள் 1க்கு வந்து எம்ங்கிற லைனில் இருக்கிற எந்த ஆங்கிள் கரஸ்பாண்டிங்காக இருக்குது? இந்த 5. அதே மாதிரி 2க்கு வந்து 6, 3க்கு 7, ஆங்கிள் 4க்கு ஆங்கிள் 8. இந்த மாதிரியான ஆங்கிள்ஸை தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். There are angles in the first set that correspond to the angles in the second set based on their positions. Angle 1 and angle 5 are called corresponding angles. Similarly, angle 2 and 6, angle 3 and 7, angle 4 and 8 are the corresponding angles formed when transversal T intersects line L and M. Activity 3. Draw a pair of lines and a transversal such that they form two distinct angles. ஒரு pair of linesம் ஒரு transversalம் ட்ரா பண்ணணும். 2 distinct angles-ஐ மேக் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். Step 1. Draw a line L and a transversal T intersecting it at a point X. Tங்கிறது transversal, இங்கே Lங்கிற ஒரு லைன் இருக்குது. T வந்து L இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து X. Step 2. Measure angle A formed by lines L and T. Lங்கிற லைனும் Tங்கிற லைனும் இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆங்கிள் ஏயை வந்து மெஷர் பண்ணணும். சப்போஸ் அது 60 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். How many distinct angles have formed now? If one angle is 60 degree, இது ரெண்டு லீனியர் பேருங்கிறதுனால another angle வந்து என்னது? கண்டிப்பாக 120 டிகிரி இருக்கும். 120 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. If one angle is 60 degree, the other angle of the linear pair should be 120 degree. இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 different angles இருக்குது. ஒரு லைன் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. மார்க் எ பாயிண்ட் Y on line T. Tங்கிற லைனில் Yங்கிற பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். ஸ்டெப் 4. Draw a line M through a point Y that forms 60 degree angle to line T. இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 டிஸ்டிங்க்ட் ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால சேம் மெஷர்மெண்ட்டை தான் ஆங்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணியோ Tங்கிற லைனில் இருக்கிற Y பாயிண்ட் வழியாக Mங்கிற லைனை வந்து ட்ரா பண்ணணும். இந்த ஆங்கிள் பியும் 60 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த லைன்ஸ் L and M வந்து அப்சர்வ் பண்ணணும். ரெண்டும் parallel lines மாதிரி தெரியுது. They do appear to be parallel to each other. Angles A and B are corresponding angles formed by the transversal T on lines L and M. Angle A, angle B என்ன அப்படின்னா இந்த transversal T வந்து Lங்கிற லைன்லையும் Mங்கிற லைன்லையும் ஃபார்ம் பண்ண corresponding angle. These corresponding angles are equal to each other. இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா when the corresponding angles formed by a transversal on a pair of lines are equal to each other, then the pair of lines are parallel to each other. அதாவது ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து லைன் எல்லையும் எம்மையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது ஃபார்ம் பண்ணக்கூடிய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு லைன் எல் அண்ட் எம் வந்து பேரலன்னு சொல்லுவோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் லைன்ஸ் வந்து பேரலல். Activity 4. Figure 5.19 has a pair of parallel lines L and M. Line L, M இருக்கு. Line T is the transversal across these two lines. Tங்கிறது வந்து transversal இந்த ரெண்டு லைனை intersect பண்ணுது. Angle A and B are corresponding angles. Angle A and angle B வந்து corresponding angles. Take a tracing paper and trace angle A on it. Now place this tracing paper over angle B and see if the angles align exactly. You will observe that the angles match. ஒரு ட்ரேசிங் பேப்பர் வச்சு ஆங்கிள் ஏயை வந்து மெஷர் பண்ணி ஆங்கிள் பி மேலே அலைன் பண்ணணும். இது ரெண்டு ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி மற்ற கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தீஸ் டூ ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் தீஸ் டூ ஆங்கிள்ஸ், தென் தீஸ் டூ ஆங்கிள்ஸ், இதெல்லாம் வந்து இதை மாதிரியே ட்ரேசிங் பேப்பர் வச்சு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். Corresponding angles formed by a transversal intersecting a pair of parallel lines are always equal to each other. ரெண்டு லைன்ஸு பேரலாக இருந்தால் எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். Activity 5. In figure 5.20, draw a transversal T to the lines L and M such that one pair of corresponding angles is equal. இப்போ L, M அப்படிங்கிற ரெண்டு லைன் இருக்குது. இது வழியாக நம்ம ஒரு transversal Tங்கிற லைன் ட்ரா பண்ணணும். ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிளாவது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும்.
Are you finding it hard to draw transversal such that the corresponding angles are equal? இப்போ சப்போஸ் T வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா T வந்து எப்படி ட்ரா பண்ணாலும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து வராது. When a pair of lines are not parallel to each other, the corresponding angles formed by transversal can never be equal to each other. பேரலாக இருந்தால் மட்டும்தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்காது. 5.7 drawing parallel lines. ஒரு ஸ்கேலை வச்சு எல் அப்படிங்கிற லைனை வந்து ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து எல்ங்கிற லைன். இப்போ செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணி எல்லுக்கு பெர்பெண்டிகுலராக 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த 2 லைன்ஸும் வந்து பேரலாக இருக்குமா? செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணதுனால இந்த ஆங்கிள் வந்து ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டுமே 90 டிகிரி, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த 2 லைனும் பேரலல்னு சொல்லலாம். இந்த எல்லுங்கிற லைன் இருக்கு இல்லையா, அதுதான் டிரான்ஸ்வர்சலாக இருக்குது. இந்த 2 பெர்பெண்டிகுலர் லைனில் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டும் 90 டிகிரி ஆகுது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆகிடுது. அதனால இது 2 பேரல் சொல்கிறோம். இப்போது இதுதான் லைன் எல் அப்படின்னா செட் ஸ்கொயரோட லாங் சைடை யூஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் அண்ட் இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். இது ரெண்டும் பேரலாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் பேரல் லைன் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை வந்து மெஷர் பண்ணால் நமக்கு வந்து ரெண்டும் ஈக்குவலாக கிடைக்கும். அதாவது இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் மெஷர் பண்ணால் ஈக்குவலாக கிடைக்கும். அது தவிர ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஃபிகர் இட் அவுட். கேன் யூ ட்ரா எ லைன் parallel to L that goes through point A? How will you do it with the tools from your geometry box? Describe your method. இப்போ இங்கே ஒரு லைன் எல் இருக்குது. இப்போ ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த எல் லைனுக்கு பேரலாக ஏ வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி மெத்தடையும் டிஸ்கிரைப் பண்ணணும். இதை ட்ரா பண்ணுறதுக்கு we need ruler, set square and pencil. இப்போ என்ன மெத்தட் அப்படின்னா, place one side of the set square on line L. இப்போ செட் ஸ்கொயரோட ஒரு சைடை வந்து எல்லுங்கிற லைன் மேலே ப்ளேஸ் பண்ணணும். Keep the ruler fixed and slide the set square along it until it touches the point A. ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. ரூலரை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு செட் ஸ்கொயரை வந்து ஏங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஸ்லைட் பண்ணி கொண்டு வரணும். ட்ரா எ லைன் த்ரூ ஏ. ஸ்லைட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமா ஏ வழியாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். we will get a line parallel to a line L. இப்போ எல்ங்கிற லைனுக்கு பேரலாக நமக்கு வந்து லைன் கிடச்சிருக்கு. ஸோ எல்க்கு பேரலல் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறோம். மேக்கிங் பேரல் லைன்ஸ் த்ரூ பேப்பர் ஃபோல்டிங். பேப்பர் ஃபோல்டிங் மூலமாக எப்படி பேரல் லைன்ஸ் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம், அதில் எல்லுங்கிற லைன் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு க்ரீஸ் தான். இந்த ஷீட் ஆஃப் பேப்பர்லேயே ஏங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது எல்லுக்கு வந்து பேரலாக ஏ வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ண. அது எப்படி ட்ரா பண்ணுறது? இந்த எல்லுங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி ஏ வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி இந்த பேப்பரை எப்படி ஃபோல்டு பண்ணணும்? எல்லுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக ஏ வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ண. இந்த இடத்துல வந்து வெர்டிக்கலாக இந்த பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணணும். அப்படி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏ வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி ஒரு க்ரீஸ் கிடைக்கும். இந்த நியூ க்ரீஸை வந்து டீன்னு வந்து எடுத்துக்கலாம். டீங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஏங்கிற லைன் வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ஃபோல்டு பண்ணணும் இந்த பேப்பரை. அதுக்கப்புறம் அன்ஃபோல்டு பண்ணால் நமக்கு இங்கே ஒரு க்ரீஸ் கிடைக்கும். இதை வந்து எம்னு எடுத்துக்கணும். இப்போ எல்லும் எம்மும் parallel to each other, ரெண்டுமே parallel lines. Why are lines L and M parallel to each other? எதனால் ரெண்டும் parallel நம்ம சொல்கிறோம்? Lines L and M are both perpendicular to the line T, so they are parallel to each other. சப்போஸ் இது வந்து L அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து M, இது வந்து T. ரெண்டு லைனுக்குமே T பெர்பெண்டிகுலர் இருக்குது. ஸோ எம்மும் எல்லும் பேரலல் ஆகிடும். 5.8 அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். ரெண்டு பேரல் லைன்ஸ் எடுத்துக்கலாம், எல் அண்ட் எம். டீங்கிறது அதை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கலாம். ஆங்கிள் டிங்கிறது வந்து ஆங்கிள் எஃப்போட அல்டர்னேட் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் சிங்கிறது வந்து ஆங்கிள் இயோட அல்டர்னேட் ஆங்கிள். ஆங்கிள் எஃப் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் F is equal to angle B. Corresponding angles are equal. அதனால் angle F is equal to angle B. Angle B is equal to angle D. Angle B யும் angle D யும் vertically opposite angles. அதனால் ரெண்டும் equal. So angle F is equal to angle B. Angle B is equal to angle D. நமக்கு என்ன கிடைக்குது? Angle F is equal to angle D ன்னு கிடைக்குது. Alternate angles are equal ன்னு கிடைக்குது. Activity 6. In figure 5.25, angle F is equal to 120 degree.
ஆங்கிள் எஃப் வந்து 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் இட்ஸ் அல்டர்னேட் ஆங்கிள் டி? இப்போ ஆங்கிள் டி வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிள் டி வேணும் அப்படின்னா ஆங்கிள் பி என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ஆங்கிள் டி என்னன்னு சொல்லிடலாம். எதனால? அது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் பியை நம்ம வந்து 120 டிகிரின்னு சொல்லலாம். எதனால? பியும் எஃப்பும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? ஆங்கிள் டி வந்து 120 டிகிரி ஆகிடும். இதனால் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ங்கிறதுனால ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். எதனால்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் எஃப் வந்து என்னது? 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் பி வந்து என்ன ஆகிடுது? 120 டிகிரி ஆகிடும். ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். எதனால்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரிங்கிறதுனால ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி கிடச்சிருது. ஆங்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. யூஸிங் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வித்தவுட் எனி மெஷர்மெண்ட்ஸ். பேரலல் லைன்ஸுங்கிறதுனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு without any measurement we have justified the alternate angles are always equal. without measurements வந்து alternate angles வந்து ஈக்குவல்னு சொல்லிடுறோம். alternate angles formed by a transversal intersecting a pair of parallel lines are always equal to each other. இப்போ வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணதில் லீனியர் பேர்னா என்ன? எல்எம் அப்படின்னு ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்குது. அதில் ஆங்கிள் ஏ ப்ளஸ் பி வந்து 180 டிகிரி, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஆங்கிள் பி ப்ளஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வரும். ஆங்கிள் சி ப்ளஸ் டி தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, லீனியர் பேர். ஆங்கிள் டி ப்ளஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, அதுவும் லீனியர் பேர் தான். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எல்எம் டூ இன்டர்செக்டிங் லைன்ஸ், அதில் ஆங்கிள் ஏ அண்ட் சி வந்து ஈக்குவலாக இருக்கும், அது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். எல்எம்ங்கிறது ரெண்டு பேரல் லைன்ஸ், டிங்கிறது இன்டர்செக்ட் பண்ணுற டிரான்ஸ்வர்சல் லைன். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதில் எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்? அந்த பொசிஷனுக்கு நேராக இருக்கிற ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 1 is equal to angle 5, angle 2 is equal to angle 6, angle 3 is equal to angle 7, angle 4 is equal to angle 8. எல்எம்ங்கிறது ரெண்டு லைன் பேரலைன்ஸாக இருக்குது, டிங்கிறது அதோட இன்டர்செக்ட் பண்ணுற டிரான்ஸ்வர்ஸலாக இருந்தது அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எல்எம் அப்படிங்கிறது ரெண்டு பேரல் லைன்ஸ், டிங்கிறது இன்டர்செக்ட் பண்ணுற டிரான்ஸ்வர்சல். இதில் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் எதெல்லாம் அப்படின்னா ஆங்கிள் 4 அண்ட் ஆங்கிள் 6, ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 5. ஸோ ஆங்கிள் 3 is equal to ஆங்கிள் 5, alternate angles are equal. ஆங்கிள் 4 is equal to ஆங்கிள் 6, alternate angles are equal. நெக்ஸ்ட் வந்து vertically opposite angles are equal. டூ parallel லைன்ஸும் ஒரு டிரான்ஸ்வர்ஸ்லையும் இருக்கிறதுல வந்து எதெல்லாம் vertically opposite angles-ங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறோம். ஆங்கிள் 1 is equal to ஆங்கிள் 3, angle 2 is equal to angle 4, angle 5 is equal to angle 7, angle 6 equal to angle 8. நெக்ஸ்ட் வந்து லீனியர் பேர்ஸ். டூ பேரல் லைன் ஒரு டிரான்ஸ்வர்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது, இதில் எதெல்லாம் வந்து லீனியர் பேர் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கிறோம். ஆங்கிள் 1 + 2 is equal to 180 டிகிரி, ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது, ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஆங்கிள் 2 + 3 is equal to 180 டிகிரி, ஆங்கிள் 3 + 4 is equal to 180 டிகிரி, இதுவும் ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான். ஆங்கிள் 4 + 1 is equal to 180 டிகிரி, angle 5 + 6 is equal to 180 degree, angle 6 + 7 is equal to 180 degree, angle 7 + 8 is equal to 180 degree, angle 8 + 5 is equal to 180 degree. இதுவும் ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான். பேரல் லைன்ஸில் லீனியர் பேர்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வரக்கூடிய சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் 1, in figure 5.26, parallel lines L and M are intersected by the transversal T. If angle 6 is 135 degree, what are the measures of the other angles? டூ parallel lines கொடுத்துருக்காங்க, ஒரு transversal T கொடுத்துருக்காங்க. இப்போ angle 6 is equal to 135 degree அப்படின்னா மற்ற எல்லா ஆங்கிள்ஸோட மெஷர்மெண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். angle 6 is 135 degree. ஸோ இது வந்து என்னது? given. angle 2 is also 135 degree. எதனால? இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் 6. எல்எம் பேரலாக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். angle 8 is equal to 135 degree. எதனாலனா angle 6 and angle 8 are vertically opposite angles.
கொடுத்துருக்கிறது வந்து ஆங்கிள் 6 = 135 டிகிரி, ஆங்கிள் 8ம் 135 டிகிரி சொல்லிட்டோம். எதனாலனா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 2 வந்து 135 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். எதனாலனா அது 6ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஆங்கிள் 4 இஸ் 135 டிகிரி. எதனாலனா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் 8. ஆங்கிள் 4 வந்து 135 டிகிரி தான். எதனாலனா இது 8க்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஆங்கிள் 6, ஆங்கிள் 2, ஆங்கிள் 8, ஆங்கிள் 4 நாலும் 135 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 5 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆங்கிள் 5 and 6 வந்து ஃபார்ம் லீனியர் பேர், ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் 5 is equal to என்னது 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 6. ஸோ தட் இஸ் equal to 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 135 டிகிரி. The value is 45 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 7 is equal to ஆங்கிள் 5 that is equal to 45 டிகிரி. எதனால ஆங்கிள் 5 and 7 are vertically opposite angle. ஆங்கிள் 3 வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆங்கிள் 7 கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்கிறதுனால இதுவும் 45 டிகிரி சொல்லலாம். ஆங்கிள் 3 is equal to 45 டிகிரி. எதனாலனா ஆங்கிள் 7 and 3 are corresponding angles. ஆங்கிள் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் 1ம் 45 டிகிரி தான். எதனால 1 and 3 வந்து vertically opposite angles. ஆங்கிள் 1 is equal to 45 டிகிரி. எதனால அப்படின்னா ஆங்கிள் 3 and ஆங்கிள் 1 are vertically opposite angles. Corresponding angles, vertically opposite angles, linear pair, alternate angles, இந்த எந்த ஆங்கிள்னாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆங்கிள் மெஷர்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2, in figure 5.27, lines L and M are intersected by the transversal T. line L, M இருக்கு, intersected by the line transversal T. If angle A is 120 degree and angle F is 70 degree, angle A 120 degree கொடுத்துருக்காங்க, R lines L and M are parallel to each otherன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் இருந்தால் LM பேரலாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ ஆங்கிள் B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆங்கிள் B is equal to 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் A. இதனால் இது ரெண்டும் சேர்ந்து லீனியர் பேர் ஃபார்ம் பண்ணுது. 180 மைனஸ் 120 டிகிரி that is equal to 60 degree. If L and M are parallel, angle B should be equal to angle F. எதனால அது வந்து corresponding angles. இப்போ இது வந்து ஈக்குவலாக இல்லை, ஏன்னா F is equal to 70 டிகிரி இருக்குது, ஆங்கிள் B வந்து என்ன இருக்குது 60 டிகிரி இருக்குது. ஆங்கிள் B is not equal to angle Fன்னு கிடச்சிருக்கு. The lines L and M are not parallel to each other as the corresponding angles formed by the transversal T are not equal to each other. Example 3, in figure 5.28, parallel lines L and M are intersected by the transversal T. L, M ங்கிறது parallel line, இது வந்து Tங்கிற transversal வந்து இது intersect பண்ணுது. If angle 3 is 50 degree, what is the measure of angle 6? angle 3 வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க, angle 6 வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். angle 3 is 50 டிகிரி, இது வந்து given. angle 2 is 130 டிகிரி. எதனால் angle 2 and 3 form a linear pair. Linear pairs always add up to 180 degree. Angle 2 is equal to 180 degree minus angle 3. 180 minus 50, the value is 130 degree. Angle 2 and 6 are corresponding angles. Angle 2 angle 6 corresponding angles. L-ம் M-ம் பேரலாக இருக்குது, இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலாக இருக்கிறதுனால corresponding angles வந்து ஈக்குவல். அப்போ angle 6 என்ன ஆகிடுது 130 டிகிரி ஆகிடுது. இப்போ இந்த angles 3 and 6 are called interior angles. இந்த சேம் சைடு இருக்கு இல்லையா, இந்த angle 3 angle 6 இது ரெண்டும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சொல்லுவோம். இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு உண்டான ரிலேஷன் வந்து என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். You will find that the sum of the interior angles on the same side of the transversal always add up to 180 degree. Sum of interior angles equal to 180 degree. Angle 3 plus angle 6 is equal to 180 degree. Angle 3யும் angle 6ஐயும் வந்து interior angles சொல்லுவோம். Angle 4 plus angle 5 is equal to 180 degree. Angle 4 and 5 வந்து interior angles சொல்லுவோம். இந்த interior angles, corresponding angles, alternate angles, vertically opposite angles, linear pair இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் figure it out சால்வ் பண்ணுவோம். Example 4, in figure 5.29, line segment AB is parallel to CD. Line segment AB is parallel to CD and AD is parallel to BC. AD is parallel to BC. Angle DAC is equal to 65 degree. Angle ADC is 60 degree. What are the measures of angle CAB?
சிஏபி இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏபிசி இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் பிசிடி இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிசிடி இந்த 3 ஆங்கிள்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேரல் லைன்ஸ் ஏபி அண்ட் சிடியை வந்து அப்சர்வ் பண்ணலாம். இந்த ஏடிங்கிறது டிரான்ஸ்வர்சலாக கன்சிடர் பண்ணணும். Sum of interior angles formed by a transversal on a pair of parallel lines add ups to 180 degree. Sum of interior angles equal to 180 degree நமக்கு தெரியும். Angle ADC இந்த இருக்க angle ADC plus DAB இந்த angle DAB is equal to 180 degree. இது ரெண்டு தான் interior angle. இது வந்து parallel லைனாக இருக்குது, இது transversal. அப்போ நமக்கு வந்து sum of interior angles எதெல்லாம் கிடைக்கும்? இந்த 2 angles கிடைக்கும். Angle ADC plus angle DAB that is equal to 180 degree. Angle ADC நமக்கு தெரியும் 60 degree தெரியும், plus angle DAB is equal to 180 degree. So angle DAB is equal to 180 minus 60 120 degree. Angle DAB வந்து 120 degree நமக்கு கிடைச்சிருக்கு. Angle DAC இந்த angle plus angle CAB இந்த angle இது ரெண்டும் ஆட் பண்ணால் angle DAB கிடைக்கும். ஆங்கிள் டிஏசியும் ஆங்கிள் சிஏபியும் ஆட் பண்ணால் ஆங்கிள் டிஏபி கிடைக்கிது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் டிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏசி ப்ளஸ் ஆங்கிள் சிஏபி. ஆங்கிள் டிஏபி நம்ம 120 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஆங்கிள் டிஏபி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஆங்கிள் டிஏசி வந்து 65 கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் ஆங்கிள் சிஏபி. இப்போ ஆங்கிள் சிஏபி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி மைனஸ் 65 டிகிரி. The value is 55 degree. So angle CAB is equal to 55 degree. Let us observe the parallel line segment AD and BC. இந்த ரெண்டு parallel எடுத்துக்கலாம், ADயும் BCயும் எடுத்துக்கலாம். They are intersected by the transversal CD. CD அப்படிங்கிறத transversal எடுத்துக்கணும். Angle ADC plus BCD இது வந்து parallel lines, இது வந்து transversal. அப்போ sum of interior angles ரெண்டும் வந்து 180 டிகிரி கிடைக்கும். அதனால ஆங்கிள் ஏடிசி ப்ளஸ் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏடிசி வந்து நமக்கு 60 டிகிரின்னு தெரியும். அப்போ இங்கே 60 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ப்ளஸ் ஆங்கிள் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 60 தட் இஸ் 120 டிகிரி. பிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சிஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ ஆங்கிள் ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் ஏபிசி வேணும். இப்போ இது ரெண்டையும் பேரல் லைனாகவும் இதை டிரான்ஸ்வர்சலாகவும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இந்த ரெண்டும் ஈக்குவல்னு வரும். ஏபிசி ஆங்கிள் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் பிசிடி வந்து 120 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. Now angle ABC is equal to 180 minus 120 degree. The value is 60 degree. ABC வந்து 60 degree find out பண்ணிட்டோம். Angle CAB 55 degree, angle ABC 60 degree, angle BCD is equal to 120 degree find out பண்ணியாச்சு. Figure it out தான் லேர்ன் பண்ண போகிறோம். Find the angles marked below. First figureல வந்து இந்த angle வந்து 48 degree கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து A வந்து find out பண்ணணும். அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இது ரெண்டுமே. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 48 டிகிரி. 2 பேரல் லைன்ஸை வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷேப்பில் இங்கே வந்து 52 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவும் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் தான். அப்போ பி ஈக்குவல் டு என்னது 52 டிகிரி. இங்கே வந்து 99 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 81 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது அல்டர்னேட் ஆங்கிளே யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் டேரெக்டாக எழுதிடலாம். சி இஸ் ஈக்குவல் டு 81 டிகிரி. அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால் சி இஸ் ஈக்குவல் டு 81 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 99 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நம்ம அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 99 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து 69 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவும் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இ இஸ் ஈக்குவல் டு 69 டிகிரி. இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்குமே அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 132 டிகிரி கொடுத்துருக்காங்க. எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் ப்ளஸ் 132 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. எதனால் அப்படின்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு
180 degree. F is equal to 180 minus 132. The value is 48. Next one, the G வந்து find out பண்ணணும். இது வந்து 122 டிகிரி கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு லைனும் பேரல் லைனாக இருக்குது. டிரான்ஸ்வர்சல் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆகிடுது. ஸோ G is equal to 122 degree. Corresponding angles are equal. Next one, இங்கே H வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே 75 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது alternate angles தான். ஸோ H is equal to 75 degree. Alternate angles are equal. நெக்ஸ்ட் இங்கே I வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரெண்டு பேரலைன்ஸு இது வந்து டிரான்ஸ்வர்சல் கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து ஆங்கிள் ஐயும் ஆங்கிள் 54ம் alternate angles. Alternate angles are equalங்கிறதுனால I is equal to 54 degree. இப்போ ரீசன் என்ன? alternate angles are equal. ரெண்டு parallel lines இருக்கணும், ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து அதை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ரெண்டையும் வந்து parallel லைனாக கன்சிடர் பண்ணிக்கணும். இதை வந்து டிரான்ஸ்வர்சலாக கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஜேயும் இந்த 97 டிகிரியும் alternate angles. அப்போ J is equal to 97 degree. Alternate angles are equal. Second question, find the angle represented by A. A வந்து find out பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்னில் இது வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் 1 is equal to 42 டிகிரி. எதனால் அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் 1 is equal to 180 டிகிரி. எதனால் அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் equal to 180 டிகிரி. ஆங்கிள் A, ஆங்கிள் 1 நமக்கு தெரியும் 42 டிகிரி, that is equal to 180 degree. A is equal to 180 minus 42 degree. Angle A is equal to 138 degree. இங்கே வந்து இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் 1 is equal to 62 degree. இதனால் இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 is equal to 180 டிகிரி. இது ரெண்டும் லீனியர் பேர். இது ரெண்டும் ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. ஸோ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஆங்கிள் 1 நமக்கு 62 டிகிரி தெரியும். ப்ளஸ் ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 62 டிகிரி. வேல்யூ இஸ் 118 டிகிரி. ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு 118 டிகிரி. ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் A is equal to 118 degree. இப்போ இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் 1 is equal to 110 degree. எதனால் அப்படின்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதனால் ஆங்கிள் 1 is equal to 110 degree. இந்த ரெண்டையும் பேரலல் லைனாக எடுத்துக்கணும். இதை வந்து டிரான்ஸ்வர்சலாக எடுத்துக்கணும். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2வும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆகிடும். So sum of interior angles equal to 180 degree. Angle 1 plus angle 2 is equal to 180 degree. Angle 1 plus angle 2 is equal to 180 degree. ரெண்டு parallel line transverseங்கிறதுனால sum of interior angles. Angle 1 வந்து நமக்கு தெரியும் 110 degree தெரியும். Plus angle 2 is equal to 180 degree. Angle 2 is equal to 180 degree minus 110 degree, that is equal to 70 degree. இந்த ரெண்டு லைனையும் பேரல் லைன்ஸாக எடுத்துக்கலாம். இதை வந்து டிரான்ஸ்வர்சலாக எடுத்துக்கலாம். ஆங்கிள் 2 ப்ளஸ் 35 டிகிரி. இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஏயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆகிடும். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் 2 ப்ளஸ் 35 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. ஈக்குவல். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 ப்ளஸ் 35 டிகிரி. ஆங்கிள் 2 நமக்கு என்ன தெரியும்? 70 டிகிரின்னு தெரியும். So 70 degree plus 35 degree, the value is angle A is equal to 105 degree. இப்போ நெக்ஸ்ட் ஃபிகர், இதை வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். இது ரெண்டும் parallel lines. இது வந்து டிரான்ஸ்வர்சல். ஆங்கிள் A is equal to நமக்கு என்ன வரும்? ஆங்கிள் 1ன்னு கிடைக்கும். இதனால் இது ரெண்டும் parallel lines டிரான்ஸ்வர்சல்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுறதுனால alternate angles are equal. இப்போ ஆங்கிள் 67 degree angle 1 plus angle 90 degree is equal to 180 degree. Angle 1 is equal to 180 degree
minus 90 degree minus 67 degree. 90 degree minus 67 degree, the value is 23 degree. Angle 1. Angle A is also 23 degree. Third question. In the figures below, what angles do X and Y stand for? எக்ஸும் ஒய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே. இப்போ இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1. எதனால்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டும் பேரல் லைனாக கன்சிடர் பண்ணணும். இதை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 65 டிகிரியும் ஆங்கிள் 1ஐயும் ஆட் பண்ணால் 90 டிகிரி கிடைக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால ஈக்குவல். 65 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 65 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி. இந்த ரெண்டும் பேரலைனாக எடுத்துகிட்டு இதை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்தோம் அப்படின்னா ஆங்கிள் 1ம் ஒய்யும் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆகிடும். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ரீசன் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 1 வந்து நமக்கு தெரியும் 25 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 minus 25, the value is 155 degree. Angle y is equal to 155 degree. Angle x is equal to angle 1ங்கிறதுனால angle x is equal to 25 degree. Next, இப்போ இந்த ஆங்கிளை வந்து angle 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லைனும் பேரல் லைன் எடுத்துக்கலாம். இந்த லைனை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்துக்கலாம். இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுற டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளும் 53ங்கிற ஆங்கிளும் ஆங்கிள் 1ம் வந்து alternate angles. Alternate angles are equal. அப்போ ஆங்கிள் 1 is equal to ஆங்கிள் 53 டிகிரின்னு கிடைக்கிது. ரீசன் வந்து alternate angles are equal. இந்த ஆங்கிள் என்னவாக இருக்க முடியும்? அது வந்து எக்ஸ். எதனால்? vertically opposite angles. இதை வேணால் ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் 2 is equal to எக்ஸ் டிகிரி. எதனால்? அது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு பேரல் லைன்ஸ் எடுத்துக்கலாம். இதை இன்டர்செக்ட் பண்ணுற டிரான்ஸ்வர்சல் வந்து இந்த லைன் எடுத்துக்கலாம். ஆங்கிள் 1 ப்ளஸ் எக்ஸ் டிகிரி, இந்த ஆங்கிளும் ஆங்கிள் 78 டிகிரி ஈக்குவல். ரெண்டும் ஆல்டர்னேட் ஆங்கிள். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 78 டிகிரி, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இப்போ ஆங்கிள் 1 நமக்கு என்ன தெரியும்? 53 டிகிரின்னு தெரியும். plus angle x is equal to 78 degree. Angle x is equal to 78 degree minus 53 degree. The value is 25 degree. In figure 5.33, angle ABC is equal to 45 degree. Angle IKJ is equal to 78 degree. Find the angles GEH, angle HCF and angle FED. The angle 78 degree கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 3ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 78ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் 1 is equal to 78 டிகிரி. இந்த ரெண்டு பேரல் லைன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து அதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய லைனாக எடுத்துக்கலாம். இது வந்து ஆங்கிள் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் 4ம் 78 டிகிரியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக ஆகிடும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் 4 is equal to 78 டிகிரி. ஆங்கிள் FED is equal to ஆங்கிள் 4. எதனால்? ஆங்கிள் FED. ஆங்கிள் FEDயும் ஆங்கிள் 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் FED இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது? 78 டிகிரின்னு கிடச்சிருது. FED ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து GEH இந்த ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரெண்டு லைனும் பேரலாக எடுத்துகிட்டு அதை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்வர்ஸில் வந்து இந்த லைனாக எடுத்துக்கலாம்.
GEH is equal to angle 2. Angle 2 is equal to 45 degree. எதனால angle 2வும் angle 45 டிகிரியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆகிடும். ரெண்டு பேரல் லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்ஸில் இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான் angle 2வும் angle 45வும். ஸோ angle 2 is equal to 45 degree. Angle GEH is equal to angle 2. இதனால் angle GEH GEHும் angle 2 ரெண்டும் vertically opposite angles. Vertically opposite angles are equal. So angle GEH is equal to angle 2. இது ரெண்டும் vertically opposite angles இருக்குது. Angle 4 plus angle 3 plus angle 2 is equal to 180 degree. ஏன்னா அது ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. Angle 4 plus angle 3 plus angle 2 வந்து ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. Angle 4 வந்து என்னது 78 degree. Angle 3 plus angle 2 வந்து 45 degree. That is equal to 180 degree. Angle 3 is equal to 180 degree minus 78 degree minus 45 degree. That is equal to 57 degree. Angle 3 is equal to 57 degree கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன தேவை? Angle HEF. Angle HEF is equal to angle 3. எதனால் இந்த ரெண்டும் vertically opposite angles. Angle HEFும் angle 3யும் vertically opposite angles. Angle 3 நம்ம 57 degree find out பண்ணியிருக்கோம். So angle HCF is equal to 57 degree. Angle FED is equal to 78 degree. Angle GEH is equal to angle 2 ஓட வேல்யூ வந்து 45 degree. So angle GEH is equal to 45 degree. The angle HGF is equal to 57 degree. In figure 5.34, AB is parallel to CD, CD is parallel to EF. EA is perpendicular to AB. Angle BEF is equal to 55 degree. Find the values of X and Y. First வந்து CDங்கிற parallel லைனையும் EFங்கிற parallel லைனை எடுத்துக்கலாம். இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்துக்கலாம். Plus angle Y plus 55 degree is equal to 180 degree. எதனால் angle Yயும் angle 55 டிகிரியும் அது ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் equal to 180 degree. ஏபிங்கிற பேரல் லைனும் சிடிங்கிற பேரல் லைனும் எடுத்துகிட்டு அகெயின் இந்த லைனை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா angle X is equal to angle Y degree. அதனால் corresponding angles. Angle X is equal to angle Y. அதனால் corresponding angles. இப்போ angle Y ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? That is 180 degree minus 55 degree. The value is 125 degree. Angle X is equal to angle Yங்கிறதுனால angle X is equal to 125 degree. ஸோ நமக்கு வந்து angle X வேல்யூ கிடச்சிருச்சு, angle Y வேல்யூ கிடச்சிருச்சு. Sixth question, what is the measure of angle NOP in figure 5.35? NOP find out பண்ணணும். that is angle A find out பண்ணணும். இதில் வந்து LMக்கு பேரலாக ஒரு லைனும் PQக்கு பேரலாக ஒரு லைனும் நம்ம ட்ரா பண்ணுறோம். இதை வந்து angle 1 எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஆங்கிளை, இந்த பக்கம் இருக்க ஆங்கிளை வந்து angle 2ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து angle 3ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து angle 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லைனையும் parallel லைனாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை டிரான்ஸ்வர்ஸலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா angle 1ம் angle 40யும் alternate angles are equal. angle 1 is equal to 40 degree. இதனால் parallel கடையில் டிரான்ஸ்வர்ஸில் இன்டர்செக்ட் பண்ணது angle 1ம் 40 டிகிரியும் alternate angle. angle 1 plus angle 2 is equal to 96 degree. angle 1 plus angle 2 is equal to 96 degree. இப்போ angle 1 40 degree plus angle 2 is equal to 96 degree. Angle 2 is equal to 96 minus 40 degree. The value is 56 degree. இந்த டூ லைன்ஸையும் வந்து பேரலைனாக எடுத்துகிட்டு இதை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா angle 2 is equal to angle 3. angle 2 இருக்கு இல்லையா, அந்த angle 2வும் angle 3யும் வந்து alternate angles. ரெண்டு பேரல் லைனை வந்து டிரான்ஸ்வர்ஸல் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது.
ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் alternate angles. Alternate angles are equal. இந்த ரெண்டு லைனும் எடுத்துக்கலாம், parallel லைன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லைனையும் இதை வந்து டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்துக்கலாம். ஆங்கிள் 2 is equal to 56 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ ஆங்கிள் 3 is equal to ஆங்கிள் 2ங்கிறதுனால ஆங்கிள் 3 is also 56 டிகிரி. ஆங்கிள் 4ம் this is angle 4. ஆங்கிள் 52வும் ஈக்குவல். எதனால் அப்படின்னா ரெண்டு பேரலைன்ஸுக்கு இடையில் டிரான்ஸ்வர்ஸில் இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரெண்டு alternate angles. Alternate angles are equal. Angle 4 is equal to 52 degree. அதாவது ஆங்கிள் NOP. ஆங்கிள் NOP தான் என்னது? ஆங்கிள் A. ஆங்கிள் ஏங்கிறது வந்து என்னது? ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4. ஆங்கிள் A is equal to ஆங்கிள் 3யோட வேல்யூ என்னது? 56 டிகிரி. ஆங்கிள் 4ஓட வேல்யூ வந்து 52 டிகிரி. ஸோ ஆங்கிள் A is equal to 108 டிகிரி. A is equal to 108 degree. 5.9 Parallel illusions. There do not seem to be any parallel lines here or are there. இதில் parallel lines இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்துட்டு parallel lines இருக்கா அப்படின்னா இருக்குது. இது டயக்னல் ஷார்ட்ஸில் இருக்குது. அதாவது இது கீழே அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா parallel லைன் இருக்குது. ஆனால் அது வந்து ஆப்டிக்கல் illusion. இந்த parallel illusionனால அது வந்து parallel இல்லாமல் தெரியுது. இப்போ இந்த ரெண்டாவது பிக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது. இதுலேயும் பார்க்கும்போது parallel lines இல்லை, பட் ஆனால் கீழே அப்சர்வ் பண்ணோன்னா இதுலேயும் parallel lines இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் பிளாக்ஸ் பிளாக் ஒயிட் மாறி மாறி தெரியுது. ஸோ இதுவுமே நீங்கள் கீழே அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் parallel lines வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ரோடை லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணாலோ இல்லைன்னா ரயில்வே ட்ராக்கை வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணாலோ அது ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி illusions தான். இதோட 5th சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.